வணக்க மக்களே, வெல்கம் பேக். நம்ம தளபதி நடித்த ஜனநாயகன் படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி தள்ளி போயிடுச்சு. ஜனவரி 21 தான் என்ன தெரியும், முடிவு என்ன தெரியும். இன்றைய தினம், அதாவது ஜனவரி 11 இன்னைக்கு நம்ம தளபதி தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்படுகிறார். டெல்லி போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் தங்குறாரு. 2 நாள் அங்கே தான் தங்க போகிறதா தகவல் வந்திருக்கு. அதாவது நாளைக்கு 11 மணிக்கு காலையில் சிபிஐ ஆஃபீஸில் நம்ம தளபதி ஆஜராகிறார். அவர்கிட்ட விசாரணை நடக்கும். 2 நாள் விசாரணை நடக்கும்னு நினைக்கிறேன். நாளை மறுநாள், அதாவது ஜனவரி 13 மாலை 7 மணிக்கு நம்ம தளபதி தமிழ்நாட்டுக்கு திரும்ப வருவார். 2 நாள் அங்கே தங்குறதுனால அவருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒரு மெயில் வந்து டெல்லி சிபிஐ ஆஃபீஸுக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை அவங்க ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பு தரதா சொல்லியிருக்காங்க. தளபதி டெல்லியில் இருக்கனால அவரை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் அதிகமாக கூடுவாங்க, நம்ம தொண்டர்கள் அதிகமாக கூடுவாங்கங்கிறனால பாதுகாப்பு கேட்டு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதையும் டெல்லி சிபிஐ ஆஃபீஸர் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நம்ம தளபதிக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு இருந்துச்சு. இனி நம்ம தளபதிக்கு சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் தான் என்னான்னு தெரியும். நேற்றைய தினம், அதாவது ஜனவரி 10 நம்ம கரூரில் நடந்த சம்பவத்தினால தளபதியோட பிரச்சார வாகனத்தை முழுமையாக செக் பண்ணாங்க. இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணாங்க. ஓட்டி பார்த்தாங்க, அளந்து பார்த்தாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. வாகனத்தை கரூருக்கு எடுத்துகிட்டு வேற போயிட்டாங்க. சிபிஐ ஆஃபீஸில் இருக்கதா தகவல். இன்னும் படமும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. தொடர்ந்து தளபதிக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒன்றியத்தோட வேலையா இல்லை மாநிலத்தோட வேலையான்னு என்னன்னு தெரியல. தொடர்ந்து விசாரணை நடக்கட்டும். அப்போ தான் யார் உண்மையான குற்றவாளின்னு தெரிய வரும். இதே போல தான் நம்ம எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்று வாலிபன் படத்துக்கு தடங்கல் வந்துச்சு. எதனால் வந்துச்சுன்னா, அவர் அந்த டைமில் அரசியல் கட்சி ஆரம்பித்து சுயேட்சையாக நின்னார். அந்த டயத்தில் தடங்கல் பண்ண ஆட்சி வந்து கருணாநிதி ஆட்சி. ஆனால் அவர் அதுக்கெல்லாம் பயந்து போல. அவர் சினிமாலையும் ஜெயிச்சார், அரசியல்லையும் ஜெயிச்சார். சினிமாவில் ஜெயிச்சதை விட அரசியலில் மக்கள் மனசுலையும் இடம் பிடிக்கிற மாதிரி நிலச்சி நின்னார். அதே போல் நம்ம தளபதியும் சினிமாலேயும் ஜெயிச்சு அரசியல் கட்சியிலையும் ஜெயிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னொரு எம்ஜிஆராக வருவாருன்னு நம்பிக்கை இருக்குது. மக்களே, நீங்களும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.